சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள். நெப்போலியன் ஹில். பொதுவாக 2 வகையான அறிவு உண்டு. ஒன்று பொது அறிவு, மற்றொன்று துறைசார் அறிவு. பொது அறிவு எவ்வளவு விரிவாக இருந்தாலும் சரி, பணத்தை குவிப்பதற்கு அது எந்த விதத்திலும் பயன்படுவதில்லை. அறிவு என்பது சாத்தியக்கூறுள்ள ஆற்றல் மட்டுமே. நடைமுறையில் செயல்படுத்துவதற்கு ஒரு சீரான திட்டமாக ஒழுங்கமைக்கப்பட்டு ஒரு திட்டவட்டமான முடிவை நோக்கி வழிநடத்தப்படும் போது மட்டுமே அறிவு ஆற்றல் மிக்கதாகிறது. கல்வி அறிவு படைத்து ஒருவரிடம் அபரிமிதமான பொது அறிவு அல்லது துறை சார்ந்த அறிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களின் உரிமைகளை அத்துமீறாமல் தான் விரும்பும் எதையும் கைவசப்படுத்துவதற்கு தன் மனதை உருவாக்கி வைத்துள்ள ஒருவர்தான் உண்மையிலேயே கல்வி அறிவு பெற்ற நபர். சிகாகோ நகரை சேர்ந்த செய்தித்தாள் ஒன்று ஹென்றி ஃபோர்டை ஒரு அறியாமை மிக்க அமைதி விரும்பி என்று குறிப்பிட்டு இருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஃபோர்டு அவர்கள் தன்னை இழிவுபடுத்தியதற்காக அந்த செய்தித்தாளின் மீது மான நஷ்ட வழக்கு தொடுத்தார். அங்கிருந்த வழக்கறிஞர்கள் ஃபோர்டை ஒரு அறியாமை மிக்கவர் என நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற நோக்கில் அவரிடம் பல பொதுவான கேள்விகளை கேட்டனர். தன்னால் இயன்றவரை ஃபோர்டு பதில் அளித்தார். இறுதியில் ஃபோர்டு, என் மேசையில் மணியை அழுத்தினால் என்னுடைய முயற்சிகளின் பெரும்பகுதியை நான் எந்த வியாபாரத்திற்காக அர்ப்பணிக்கின்றேனோ அந்த வியாபாரம் தொடர்பாக நான் கேட்க விரும்பும் எந்த கேள்விக்கும் விடையளிக்கக்கூடிய எனது உதவியாளர்கள் என் முன் வந்து நிற்பார்கள். எனக்கு தேவையான அறிவை வழங்கக்கூடிய நபர்களை என்னை சுற்றி நான் வைத்திருக்கும் போது கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் ஒரே நோக்கத்திற்காக என் மனதை நான் என் பொது அறிவால் போட்டு நிரப்பி குழப்பிக் கொள்ள வேண்டும் என கேட்டார். வழக்கறிஞர் வாய் அடைத்துப் போனார். தனக்கு தேவையான அறிவை எங்கிருந்து பெற வேண்டும் என்பதையும் அந்த அறிவை நடவடிக்கைகளுக்கான உறுதியான திட்டமாக எவ்வாறு ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்துள்ள எந்த ஒரு நபரும் கல்வியறிவு பெற்றவர்தான். உங்களால் விருப்பத்தை பணமாக மாற்றுவதற்கு முன்துறைசார் அறிவு உங்களுக்கு அதிகம் தேவைப்படும். பலன ஐக்கிய செயல்பாடு என்பது ஒரு திட்டவட்டமான குறிக்கோளை அடைவதற்காக 2 அல்லது அதற்கு அதிகமான நபர்களுக்கு இடையே இணக்கத்துடன் நடைபெறுகின்ற அறிவு மற்றும் முயற்சியின் ஒருங்கிணைந்த செயல்பாடு. அதாவது குழுவாக சேர்ந்து பணியாற்றுவதை பற்றியது. வெவ்வேறு ஆர்வங்களை கொண்டிருப்பவர்கள் கூட ஒரு குழுவாக இணைந்து செயல்படலாம். அதற்கு தேவை ஒத்துழைப்பு மட்டுமே. ஆனால் உண்மையிலேயே பலன ஐக்கிய செயல்பாடு என்பது ஒரு ஆழ்ந்த லட்சியத்தையும் ஒரே இலக்கை குறித்த அர்ப்பணிப்பையும் கொண்ட தனிநபர்களால் உருவாக்கப்படுபவை. நீங்கள் உண்மையிலேயே வெற்றி பெற விரும்பினால் பலன ஐக்கிய செயல்பாடு அனுபவத்தை உங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஐன்ஸ்டீன், அவர் ஒரு மாணவனாக பிரகாசிக்கவில்லை, ஆனால் தான் தேர்ந்தெடுத்த ஓர் இலக்கின் மீது அவரால் கவனம் செலுத்த முடிந்தது. அவரது பிரபலமான கோட்பாடுகள் அனைத்தும் அவரின் மனதில் நடைபெற்ற பரிசோதனைகளின் விளைவே. அவரது கோட்பாடுகள் துறைசார் அறிவில் இருந்து வரவில்லை, மாறாக அவரது கற்பனை செய்யக்கூடிய திறனில் இருந்துதான் வந்தது. முதலில் உங்களுக்கு எந்த துறைசார் அறிவு தேவை என்பதையும் அதற்கான குறிக்கோளையும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சொந்த அனுபவம் மற்றும் கல்வி, மற்றவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக கிடைக்கின்ற அனுபவமும் கல்வியும், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள், பொது நூலகங்கள், சிறப்பு பயிற்சி திட்டங்கள் என அனைத்து வழிகளிலும் அதற்கான அறிவை சேகரித்துக் கொண்டே இருங்கள். ஏனெனில் வெற்றிகரமான மக்கள் தங்கள் முக்கிய குறிக்கோள் வியாபாரம் அல்லது தொழில் தொடர்பான துறைசார் அறிவை பெறுவதை ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை. தொடரும்.